அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 32. இந்த உலகத்திலேயே நம்முடைய உள்ளத்தை முழுமையாக நொறுக்கக்கூடிய ஒன்று எதுவென்றால் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதுதான். நாம் ஒருவரை முழுமையாக நம்பும் பொழுது அவர் அந்த நம்பிக்கைக்கு முரணாக செயல்படுவது என்பது உண்மையிலேயே உள்ளத்தை நொறுக்கிவிடும். இப்படி ஒரு மனிதரையா நாம் அன்பு காட்டினோம், நேசித்தோம், எல்லா வகையிலும் அவருக்கு நாம் உறுதுணையாக நம்பிக்கையாக இருந்தோம் என்று நாம் ஒரு நிமிடத்தில் அப்படியே மனம் சஞ்சலப்பட்டு போய் விடுவோம். அவ்வளவு ஒரு மோசமான காரியம் இந்த நம்பிக்கை துரோகம் என்பது. இதை யூதர்கள், யகூதிகள் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். அன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே செய்தார்கள். பாருங்கள், அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் அழைத்து விருந்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் யூதர்கள். யூதர்கள் ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த விருந்தோ விஷம் கலந்த விருந்து. விஷம் கலந்த விருந்தை எப்படியாவது பெருமானாருக்கும் அவர்களுடைய நேசத்திற்குரிய தோழர்களுக்கும் கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஆசை. எப்படி ஒரு ஆசை! அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான். அல்லாஹ் இன்றைக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான். அல்லாஹுவை நம்புபவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முழுக்க 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 அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பான் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை நம்பினார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? அறிவித்து கொடுத்தான், யூதர்கள் உங்களுக்கு வைக்க இருக்கின்ற விருந்து விஷம் கலந்த விருந்து. எனவே அவர்கள் தொடர்பாக ஒரு வசனத்தையும் அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் ஹம்ம கௌமுன் அய்யப்சுது இலைக்கும் ஐதியஹும் ஃபகஃப ஐதியஹும் அன்கும் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதில் அல்லாஹ் சொல்வது என்ன? நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு சமுதாயத்தார், ஒரு கூட்டத்தார் தம் கைகளை உங்களுக்கு எதிராக நீட்ட அவர்கள் திட்டமிட்டார்கள், அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனால் அவர்களின் கைகளை உங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்தான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய அற்புதமான செய்தி இந்த வசனம். அன்பிற்குரியவர்களே, தீங்கிழைப்பவர்களை விட்டும் மூமின்களை காப்பது அல்லாஹுடைய பொறுப்பு. எவ்வளவோ பாதிப்புகள் முஸ்லிம்களுக்கு உலகம் முழுவதும் ஏற்பட்டாலும் உங்களை பாதுகாப்பது யார்? உங்களுக்கு அரணாக இருப்பது யார்? செல்வம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, படைபலம் இருக்குது, ஆனாலும் முஸ்லிம்களால் இயங்கவே முடியவில்லை என்கின்ற சூழலில் கூட அல்லாஹ் பாதுகாக்கினான். இந்த செல்வமோ படைபலமோ அதிகார பலமோ எந்த காலகட்டத்திலும் பாதுகாக்காது. பெருமானாரை கூட அப்படித்தான் இந்த வரலாற்றில் பாதுகாத்ததாக சொல்கின்றான். ஆகையால் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. நம்மை நம்புகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதற்கு முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்மை மாற்றுவதற்கு காரணமாக கூட அமையலாம். ஆகையால் நாம் எல்லோரிடத்திலும் நம்பிக்கையை காப்பாற்றுபவர்களாக இருப்போம். அடுத்த தொடரிலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.